இன்ஸ்டாகிராம்ல உங்களோட அக்கௌண்ட்ல பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணிட்டு நியூ பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்ப்பீங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு எரர் வந்து ஷோ ஆகும். எதனால இது வந்து ஷோ ஆகுது, இதை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராமில் உங்களோட அக்கௌண்டோட பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணிவிட்டு நியூ பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்ப்பீங்க. அப்போ அந்த நியூ பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எரர் வந்து வரும். எதனால் இந்த மாதிரி எரர் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ செட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி நம்மளோட அக்கௌண்ட்டை ரீசெட் பண்ணுறப்ப அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணியிருப்போம். அதனால பார்த்தீங்கன்னா அதே பாஸ்வேர்டை நம்மளால் வந்து இப்போது செட் பண்ண முடியாது. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூவாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுங்கள். முன்னாடி நீங்கள் எந்த மாதிரி வந்து வச்சிங்களோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ரீசெட் வந்து ஆகிடும். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றும் பயப்பட தேவை கிடையாது. இப்போது நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணணும். முன்னாடி இருக்கிறது மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணிவிட்டு ரீசெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீசெட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் மெயினான விஷயம், நீங்கள் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுறப்ப அட்லீஸ்ட் 6 கேரக்டரில் அந்த பாஸ்வேர்டு வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் நம்பரு, ஸ்பெஷல் கேரக்டரு இதெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள். அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது எப்படி வந்துட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.